Hi viewers, I hope you all are learning and enjoying my sessions. என்னைக்கான லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for and do. ஸோ இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷனையும் நம்ம எப்படி நம்ம டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபார் அண்ட் டூ. சமயத்தில் எங்கே வந்து ஃபார் போகிறது எங்கே வந்து டூ போகிறது அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த கன்ஃபியூஷனை நம்ம வந்து உடைக்க போகிறோம். சரிங்களா? சரி, சில எக்ஸாம்பிள் சென்ஸோட நான் உங்களுக்கு இதை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I am waiting for my friend. ஸோ ஃபார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தமிழ் மீனிங் என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னா ஃபார்னா அதற்காக. ஸோ அதற்காக. டூ அப்படின்னா இதுக்கு அப்படிங்கிற ஒரு சிமிலரான மீனிங் கொடுக்கும். எக்ஸாக்டாக அந்த மீனிங் கொடுக்காது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட். என் நண்பனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் அதற்காக இதற்காக அப்படிங்கிற மீனிங் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் வருது அப்படின்னா ஃபார் ப்ளஸ் நவுன் தான் வரணும். ஸோ ஃபாருக்கு அடுத்தது நவுன் தான் வரணும். அதேமாதிரி டூ வருது அப்படின்னா டூக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்ப் தான் வரணும் இந்த ஃபார்மேட்டில் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் வெயிட்டிங் டு மீட் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வெர்ப் சொல்லியிருக்குன்னா டு மீட் மை ஃப்ரெண்ட். ஸோ டு மீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ட் அப்படிங்கிற இந்த ஃப்ரேம் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். எனிவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அண்டு நிறையா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ கால்ட் யூ ஃபார் லஞ்ச். நான் ஒன்று சாப்பிட்றதுக்காக லஞ்சு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருந்தேன் அதற்காக. ஸோ அந்த மீனிங் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எக்ஸாக்டாக அதற்காக இதற்காக அப்படிங்கிற மீனிங் கிடையாது, அதற்காக அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து பார்ப்போம். ஐ கால்ட் யூ டு ஈட் லஞ்ச். சரிங்களா? ஸோ டூக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வெர்பு வந்திருக்கு. ஸோ அதனால தான் டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் ஃபார் த பார்ட்டி. நான் அந்த பார்ட்டிக்காக போயிட்டுருக்கேன். ஐ எம் கோயிங் டு அட்டெண்ட் த பார்ட்டி டு அட்டெண்ட் த பார்ட்டி. சரிங்களா? இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதி போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மேக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் வாட், நாட் பர்ஃபெக்ட் ப்ராக்ரஸ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் ஆஃப் திஸ் லாங்குவேஜ் வில் பி ரைட். ஸோ அதனால தான் கைஸ் நான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த குழந்தை வந்து சாக்லேட்டுக்காக அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். The kid crying for chocolate. ஸோ அந்த குழந்தை சாக்லேட்டுக்காக அழுதுட்டு இருக்கு. ஸோ அதற்காக சாக்லேட்டுக்காக அழுதுட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டூ போட்டு எப்படி எழுதலாம்? இப்போ அந்த குழந்தை சாக்லேட் வாங்கறதுக்காக அழுதுட்டு இருக்கு அப்படின்னா நம்ம டூ போட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் the kid crying to buy chocolate. So the kid crying for chocolate. The kid crying to buy chocolate. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்சஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்க்கும் அந்த டூக்கும் எல்லாம் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ டூ வந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டி ஃபார்மேட்டில் இங்கே பை வரணும். சரிங்களா? ஸோ இன்னும் வேறு எங்கே இந்த ஃபார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைமை சொல்லும் போது. ஸோ ஃபார் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதற்காக இதற்காக அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 30 minutes. ஸோ நான் ஒரு 2 மணி நேரமாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெண்டு வருஷமாக சென்னையில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா காலத்தை சொல்லும் போது, அதை டைமை சொல்லும் போது நம்ம வந்து ஃபார் தான் யூஸ் பண்ணணும், டூ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹீ இஸ் ஸ்லீப்பிங் ஃபார் 3 hours. அவன் 3 மணி நேரமாக தூங்கி கொண்டிருக்கிறான். ஐ ஹேவ் பின் லிவிங் இன் சென்னை ஃபார் லாஸ்ட் 2 years. ஸோ கடந்த 2 வருஷமாக நான் சென்னையில் தான் வசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதாவது நான் ஐ வாஸ் ரைட்டிங் த எக்ஸாம் ஃபார் 2 hours. நான் அந்த எக்ஸாமை 2 மணி நேரமாக எழுதிட்டுருக்கேன். அதாவது வாஸ் வந்துருக்கு. வாஸ் வந்துச்சு அப்படின்னா அது என்னது? பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கன்டினியூஸில் நான் வந்து 2 மணி நேரமாக அந்த எக்ஸாம் எழுதி கொண்டிருந்தேன். ஸோ கைஸ் எனக்கு இந்த ஃபார் அந்த டூ அப்படிங்கிற ப்ரொபோசிஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை வச்சுட்டு நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். பிகாஸ்
ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் வாட் ப்ராக்ரஸ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைசிங் அப்படிங்கிற பொசிஷன் அடையும். ஸோ ஆஃப்டர் யூ லேர்ன் அ லாட், you will become an amazing person. So I request you, all of you, to practice a lot of sentences. So it's my pleasure to have you all listening till end this video. I'll see you on the next video. Till that, this is Bye bye.